flashback. சீக்கிரமா எனக்கு ரீச் ஜி 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 டேய் டேய் கேக்குறா வெளிய அறிவு கிட்ட வந்து பண்ணாத அதுவும் திறந்து போட்டு வந்தா கேட்க தான் செய்யும். கது க்ளோஸ் பண்ணி ஜி காமெடி பண்ணி இருக்காதீங்க ஜி ஏன் ஜி என்னத்துக்குடா இப்ப உட்கார்ந்து இருக்க இப்ப எதுக்கு இது தொழில் கத்துக்கிறேன். என்ன பண்ண போறீங்க ஜி குழந்தை மாதிரி பண்ணாதீங்க ஜி எனக்கு ராஜேஷ் இறங்குறாரு ஜி மாதேஷ் வந்துருவாரா ஜி மாதேஷ் வந்துருவாரு சொல்றதை கேளுங்க. சரி விடுங்க போன போட்டோமா ஜி 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 என்ன பண்ற கீழே கூட கேட்கக்கூடாது ஜி. நான் மாதேஷ் வரட்டும் சொல்றேன் இருங்க. நீங்க தேவையில்லாத வேலை பண்ண வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்ல நான் காட்டுறேன் இருங்க. பெரிய பையன் செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. எதை காட்டுறீங்க? காட்டுறேன் நான் வாங்க. காட்டுங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. 1 hour later. எனக்கு பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பிடிச்சி மேல வந்துடுவேன். பேசிக்ஸ் மட்டும் அது அனிருத்ல இருந்து கொஞ்சம் சாய் அபிகன் கொஞ்சம் கலந்து ரிஷி அங்கர் பேசிக்ஸ் என்ன சி ஸ்மார்ட் சைஸா லாங் சைஸா சி டி ஜி எஃப் ஜி ஏ மருதமலை மருதமலை முருகா வாங்க முருகா இது சீன் சொல்லுங்க. சி ஜி டைம் ஆயினா இது வீடியோ பண்ணலாம் ஜி. ஜி வீடியோ தான் ஜி பண்ண போறோம். வீடியோ தான் என்ன வீடியோ பண்ண போறோம் இதை வச்சு ஒரு டைரக்டர் சாங் கம்போஸ் பண்ண சொன்னாரு ஜி. இல்லையா என்னதான் அப்புறம் அப்புறமா அதுதான் சாங் கம்போஸ் பண்ணிட்டு என்ன திடீர்னு சாங்குங்களா சாய் அபி அங்கிளா ஆக்சுவலி ஏன்னா ஒரு சாங் பாடிய சாங்ஸ் நான் ஸ்கூல் டைம்ஸ்ல கேட்ட சாங்ஸ் இப்போ கேட்டேன் ஜி ரீசெண்டாக. அது அப்படியே மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால சடனா அவுட் டு பிகம் சாய் அபி அங்கிள். நீங்க போடலான்றீங்க புது பாட்டு அந்த மாதிரி என்ன பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு? லிரிக்ஸ் பாட்டு. ஓகே ரைட் எழுதிலாம் வந்தீங்க போல பக்காவா ஸ்கிரிப்டோட பக்கா வந்துருக்கு. என் காதல் சொல்ல வந்தேன் 3 வார்த்தை சொல்ல நீ. ஓகே 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 என் காதல் சொல்ல வந்தேன் 3 வார்த்தை சொல்ல நின்றே நீ என்னை விட்டு போனாய் தூரமாக சென்றால் சொல்லாமல் போன கண்ணே. பாடுறதுனால சொல்லேன் பாடி பாடிதான் செய்கிறேன். அந்த பாட்டு நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். ஒழுங்கா மட்டும் பாரு. இந்த பாட்டை ஒழுங்கா பாடு. பாட்டு மட்டும் பாடு. ஏ பெண்ணே என் பெண்ணே கணத்துல அதே மாதிரி இருக்கு. ஒரு கண்ணை திறந்து பாடு. சப்போர்ட் பண்ணியா கண்ணை திறந்து பாடு. வளர்ச்சி தடுக்காம கொஞ்சம் பாட விடுங்க. சரி பாடு. ஏ பெண்ணே என் பெண்ணே சாரி அப்பதான் நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகும் ட்ரை பண்ணி. Cool man. என் காதல் சொல்ல வந்தேன் 3 வார்த்தை சொல்ல நின்ற நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீங்க. ஓகே ஓகே ஓகே. என் காதல் சொல்ல வந்தேன் 3 வார்த்தை சொல்ல நின்ற நீ என்னை விட்டு போனால் தூரமாக சென்றால் சொல்லாமல் போனாங்க. என் கனவே என் கனவே என் உயிரே என் அன்பே என் காதல் நீதானே என் தரிசனம் நீதானே. நானே கேட்டிருக்கேன். சரியான என்ன பண்ண சொல்லுங்க. ஏன்னா அண்டர்ரேட் சொல்லவே இல்லையா? ஏன்னா அண்டர்ரேட்டட். ஏன் அண்டர்ரேட்னா அண்டர்ரேட்டட் இல்ல. அதெல்லாம் சொன்னா ஃபுல்லா டீடைலா கேட்காது ஜி. ஏன் அண்டர்ரேட்டட்னா படமே தெரியல எதுவுமே தெரியல. என்ன பண்ண சொல்லுங்க. அதான் அண்டர்ரேட்டட். அவள்தான். அதான் ஹீரோ தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். யாரு? ஆரி. ஆரியா பிக் பாஸ் வின் பண்ணார்ல 4ல. ஆக்சுவலி அந்த டைம்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது சாங்ஸ் கேட்கும்போது செம்ம வைப்பா இருக்கும். இப்போலாம் நான் சிங்கிளா இருந்தேன். இப்போ சிங்கிளா இருக்கேன். இல்லை. ஸோ இந்த சாங் கேட்டு அந்த டியூன்லாம் அப்படியே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அந்த மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தா இறங்கிட்டேன். யாரு அச்சுன்னு நினைக்கிறேன். அச்சுவா? இதே மாதிரி எனக்கு ஒன்று தெரியும். நான் ஒரு பாட்டு பாடுறேன்.
ஆனா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான். காதலன்னு ஒரு படம் தெரியுமா? தெரியும் ஜி. பிரபுதேவா, நக்மா, ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக். ஆனா இந்த பாட்டு கேட்டிருக்க மாட்டேன். கொள்ளையில தென்னை கேட்டிருக்கீங்களா? பாடம் கேட்போம். அந்த படத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு நார்மல் இருப்பாரு, ஹீரோயின் வந்து ஒரு மினிஸ்டர் பொண்ணா இருக்கும்ல. அவங்க 2 பேர் லைஃபையும் கனெக்ட் பண்ண ஒரு பாட்டு. அது ஒரு லைன் வரும், மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாவனவன் வெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுல இருக்க மாதிரி பெரிய பெரிய மத்தை என்னால கொடுக்க முடியாது, பட் என்னால முடிஞ்சது ஒரு மரக்கிளையில தொட்டில போட்டு உனக்காக ஒரு காதல் பாட்டை பாடுறேன், ஓ அரண்மனையை விட்டு என் வீட்டுக்கு வரியா ராணி அப்படின்னு சொல்லி கேட்பாரு. வந்தாங்களா? வருவாங்க. வேற செம்மையா இருக்கும். அதுவும் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அகைன் பாடுறேன். பாடுங்க ஜி. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் வெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த ராணி கண்ணுறங்கு கொல்லையில தென்னை வைத்து தோல பெட்டி செஞ்சு சிரி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவரோ. ஜி செம்ம ஜி. சத்தியமா வேற லெவல்ல பாடுறீங்க ஜி. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சத்தியமா இந்த சாங் கேள்விப்பட்டது, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் 100 சாங். படம் பார்த்துருக்கான சாங் கேள்விப்பட்டது. இந்த மாதிரி சொல்லுங்க. இந்த மாதிரியா? நான் சொன்னதை நீங்க கண்டுபிடிச்சிங்க. வேற மாதிரி சொல்றீங்க நீங்க இது என்ன பாட்டு சொல்லுங்க. சவுண்டா பேசுறீங்களா? ஹீரோ இருக்காருங்க. ஸ்கூல் டேஸ்லயா? நான் ஸ்கூல் டேஸ்ல வரும்போது ஃப்ரண்ட்ல வாங்க. ஒண்ணு ஃப்ரண்ட்ல வாங்க. சரி, கழுத்து தானே வலிக்குது உங்களுக்கு? வாங்க பாடுங்க. ஒரு சிரிக்காரம் அதுவா புட்டாலே என்ன இருக்கி நான் கேட்டிருக்கேன். ஆனா என்ன பண்ணலன்னு தெரியாது. அது ஒரு லைன் வரும். என்ன என்னது? எனக்கு அசவரோ என்ன அழகு என் கண்மணி தை மாசம் தேதி குறிக்கவா தேடி கேக்குது மஞ்ச கயிறு தேடி வாருது நடுமாறு என் மனசு கேக்குது எப்போ உன்ன சேர்வது மானே கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி திப்புட்டால என்ன இருக்கு சூப்பரா பாட்டுங்க. குருநாதா எடுத்து விட்டா பாடுங்க. நாங்க சொல்றோம் பாடுங்க. பாடுங்க. என்ன இது? இவங்க ஒரு குருநாத ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க. குருநாதா பாடுவாங்க. மியூசிக் போடுவான். அப்படியே பாடிடலாம். இதெல்லாம் மெலோடியா வரும். அப்ப என் வளர்ச்சி தடுக்கிறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். எங்க தீக்கணும்? ஜி பாருங்க. நீங்க பாடும்போது சரி ஜி இருங்க, யாரும் கேட்கணும். பாடுங்க. என்ன பாட்டு தெரியல. பாரு. ஒரு முட்டாள் மேகமா உன்னை சுத்தி வாழவா பட்டாமேகமா பறவை Everybody. இதெல்லாம் 100 கிடையாது. நல்லா தெரிஞ்ச படம் அது. வடச்சென்னை தானே? கிடையாது. ஆமா சச்சிரம் தான். அது ஆண்ட்ரியாக்கும் ராஜனுக்கும் வருமே. வேற பாடுங்க. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஐகானிக் ஷாட் அது. சாமியா இருக்கும். நல்லா பாடிருக்கீங்க ஜி. உங்க குருநாதர் எடுத்து எனக்கு பெருமையா இருக்கு. வேற பாத்துருக்கோம். நீங்களே பாடுங்க. நீங்களே நான் பாடுங்க. என்ன பாடுங்க, நானே பண்ணலாம் இருக்காது. சரி நீங்க பாடுங்க.
உன்னால் 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 வாடா டன் 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 உன்னால் முடியும் போடா. ஐயோ சாமி வேற அம்பிகா பத்தி பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதுல ஒரு கங்கையாற்றில் ஒரு வண்ண பறவை அது பாட்டுல இல்ல அந்த பாட்டு தெரியும். அந்த பாட்டுல ஒரு பாட்டு வரும். என் ஜென்மம் அந்த பாட்டு வருவீங்க. கேட்டேன் ரீல்ஸ் தான் பாட்டு நான் கேட்கல பாடு. அந்த பாட்டை பாடினவங்க தவிர யாராலையும் நல்லா பாட முடியாது. சரி உங்களுக்கு தெரிஞ்சது பாடுங்க. ஜி நீங்க தான் ஜி சொல்றேன் என்ன வைரமுத்து தான் வைரமுத்து மியூசிக் ஜி மியூசிக் ஆ ஓகே. டைமண்ட் போலா டைமண்ட் போலா டைமண்ட் பா டைமண்ட் போல் அப்படினா அப்படினா புரியல ஜோக் தெரியல. வைரமுத்து வைரமுத்து மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கறானுங்க நீங்க பாடுங்க ஜி நான் அந்த வைப்ல இருக்கேன் ஜி. ஜி அந்த லிரிக்ஸ் தான் தெரியும். சரி பாடுங்க. நான் எனக்கு அந்த பாட்டு தெரியாது. ஆனா வந்து அந்த ஒன் சைட் லவ் பாட்டு அந்த பாட்டுல ஃபுல்லாவே தனுஷ் வந்து அந்த பொண்ணை தூரத்துல இருந்து ரசிக்க இருக்கான். அந்த படமே சொல்ல மாட்டாங்க. படமே அப்படிதான். அதுக்கப்புறம் தான் அந்த சீன்ஸ்லாம் வருமே. அப்போ அதுல வந்து அந்த ரங்கோலி சீன்ஸ்லாம் நீங்க பாத்துருக்கீங்க, ரீல்ஸ்ல பாத்துருக்கீங்க. ஆனா அதுல வந்து அந்த பாடுவீங்களா மாட்டீங்களா? சும்மா பேசல பேசியே இருக்கு. பாத்து ஒரு நிமிஷம் பேசிட்டே இருங்க. காசி வீசிய வாசனை எல்லாம் காதலின் குரல் வாசம் என் வானத்தில் இழைகின்ற நீளம் என் மௌனத்தில் குலைகின்ற வார்த்தை என் முகத்தில் முளைக்கின்ற மொழி என்னை மூச்சத்துக்கு கொண்டு செல்ல முடியும் நான் முடிகின்ற இடத்தில் துறக்கமும் வரமாரியா யோயோ ஒன்ன குருநாதர் சரியா பாடுறாருல வச்சிருவாயா பாட்டே படிக்கிறேன் நீ பார்க்க அந்த உலகம் என்னடா what is the procedure to change the master ஜி சத்தியம் வேற லெவல் ஜி. அதான் இந்த பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆளுக்கும் வாய்ஸுக்கும் அப்படி பார்த்தா எனக்கும் ஒண்ணு தெரியும். உங்களுக்கு தெரியும் தான் எனக்கே தெரியும். இந்த படம் நான் வந்து சொல்றேன் பாட்டை பாடுறேன். படம் சொல்லாதீங்க நானே கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா நான் பாட்டை பாடுறேன் தெரியா பாருங்க. மியூசிக் வானம் பார்த்தேன்னு ஒரு சாங். வானம் சிம்பு படம் ஜி. வானம் பார்த்தேன்னு ஒரு பாட்டு. ஆனா பாத்துட்டேன் ஜி. சார் இவனை என்ன பண்ண சார் எப்படி டென்ஷன் ஆகுறேன்னா அந்த லைன் சூப்பரா இருக்கும். அது லைன் பாடுறேன் இதை பாருங்க. இடப்பக்கம் துடி கேட்கும் கேக்குதா உங்களுக்கு? இருதய இசையன இருந்தவள் அவள் எங்கு போனாலோ நதியென நானோடோடி கடலினை தினம் தேடினே தனிமையின் வலி தீராதோ தூண்டில் முள்ளில் மாட்டிக்கொண்ட மீன் நானடி. தப்பாதான் பாட்டேன். இந்த பாட்டு தெரியுமா? தப்புன்னு தெரியல. தப்புன்னு தெரியல. இந்த 96 அந்த இது மாதிரியே போகுது. 96 இல்ல 96 ஆமா சேம் ஜாட்டு அந்த ராகம் மாதிரியே போகுது. ஆமா அதனால வேற பாட்டு. அதான் கண்டிப்பா சந்தோஷ் நாராயண் அந்த. ஆமா அவர்தான் எங்கால் கபாலி. கபாலி கபாலில ஒரு பாட்டு. கபடி இல்லையா? கபாலில லேடிஸ் குடிக்கிறாங்களா? லேடிஸ் குடிக்கிறாங்களா? இல்ல முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த கபாலில அந்த தலைவர் சாவஸ் ஜெயிலுக்கு போயிடுவாரு. அவங்க ஒய்ஃபும் செத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களை எப்படி ஃபீல் பண்ணுவார், எப்படி மிஸ் பண்ணுவாருன்னு சொல்லி செமையா ஒரு லைன். அது இந்த லைன் தான் முக்கியமா. இடப்பக்கம் துடித்திரும் இருதய இசை என இருந்தவள் அவள். செருப்பாச்சு மாதிரி இருந்துச்சு. யாருங்க என்ன நான் மியூசிக் 2 days மேல ஆயிட்டேன்னா கண்டிப்பா நீங்க இருந்து என்னது நீங்க தான் உங்களை சிங்கரா வலிச்சு போட்டு இவரையும் கொடுங்க. 2 பேரும் நாங்க பாத்ரூம் சிங்கர்ஸ்.
ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பொதிகை மலையை பிரிந்து இப்படி ஒன்று பாடுங்க. நல்ல படம் சொல்லிட்டாங்க. பாருங்க நீங்க தான் பாட்னர் இருப்பீங்களா ஜி? பாடிக்கினே இருப்பேன் ஜி, நான் ஆடிக்கினே கூட இருப்பேன். பைத்தியக்காரத்தமா தான் பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் ஜி வரல. சரி, அடுத்த லைன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைனே வரல. முடிச்சு ஜி. பார்த்து பாருங்க ஜி. எடுத்து வச்சிங்களா? எடுத்து வச்சிங்களா? பாருங்க. மழையில் நனைய நீங்கள் தயாரா? யாரும் பண்ணலையா? பண்ணியா? விலியம் பாடுவாரு. உயிரே நீதானே. அதெல்லாம் இல்ல ஜி, என் மனசை தடுக்காதீங்க. மீண்டும் இந்த பாட்டு அவங்க கலாய்க்கிறாங்க, நீங்க என்ன சைலண்ட் ஆகுறீங்க? உங்களோட சிஷியர் நீங்க படிங்க பாருங்க. ஓகே ஓகே பாத்தேங்க அரேஞ்ச் பண்ணு. விலிய பாலஜி பாடுங்க 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 பாடுங்க. ஓகே சைலண்டா இருக்காது. சைலண்ட் இருக்க மாட்டீங்களா? அதான் பிரச்சனை. இது விலி கண்ண மூணு பாடாயா? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. கண்ணத்துல வந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? உன்னை கண்ண மூணு பாடாதயா? பாடல. மியூசிக்கே வேண்டாம். இல்ல இல்ல, கண்ண மூட்டு பாடாதீங்க, நல்லா இல்ல சத்தியமா. விலியல. ஓகே ஓகே ஓகே. ஜோக்ஸா பாட்டு தானே? ஜோக்ஸா பாட்டு. ஜோஷோ பாட் சொல்லுங்க. ஜோஸ்வா. விலியல விரலிது ஓர் மடல் தான் அப்படி வரைந்தது. சொன்ன இவர் செட்டு பக்கம் அதான் ஜி, நான் இப்பதான் ஜி நான் இறங்கி இருக்கேன். ஓரளவு தான் ஜி. கலாச்சி வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. வேணாம் மியூசிக் நீங்க பாடுங்க. பாட்டு பாருங்க. சரி நல்லா பாருங்க, நீங்க பாடுங்க. என்ன பாட்டுன்னு தெரியல. என்ன பாட்டு தெரியல பாடலாம். விலியன விரலிது ஓர் மடல் தான் வரைந்தது. உயிரல்ல உயிரிது உனக்கு தான் உரியது. இமைகளின் இடையில் இமைப்பதை நான் தவிக்கிறேன். விழிகளின் வழியில் நீ உறக்கம் நான் தடுக்கிறேன். ஜி நான் எப்படி பாட்டுருக்கேன்? எவ்வளவு சூப்பரா சொல்லுங்க. பாராட்டு. சூப்பரா பாட்டு. வேற மாதிரி கண்டென்ட்டே நீங்க தான். வேற மாதிரி எடிட்டிங்ல பாருங்க. சாய் அபி அங்கிள் விடுங்க. ரிஷி அங்கிள். நெக்ஸ்ட் லாஸ்ட் இதுக்கு மேல நான் பண்ணணும். நான் பண்ணதே கலெக்ஷன் கிடையாது. அடுத்த பாட்டு. சரி அதான் அட்லீஸ்ட் உருப்படியா ஒரு உருப்படியா பாட்டு. ஒரு பாட்டு. எனக்கு சிஷியன் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு ஜி. இப்போ நீங்க யோசிங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். ஃபர்ஸ்ட் லைன் தெரியுமா? உனக்கு ஜி என்ன பண்ணாத விஜய் நான் சொன்னா கேட்கும். எம்எல்ஏ ரொம்ப மரியாதை. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? ரொம்ப பயப்படுறா ஜி. ஹார்ட் பீட் இது இருக்கு ஜி. நீங்க ஏதோ தப்பா இருக்காதீங்க. அம்மா இங்க தான், அம்மா பிடிச்சிட்டேன் ஜி. ஜி பாட போறா ஜி. ஐயோ வரலையே. சூப்பர் ஜி. தெரியும் 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 உங்களுக்கு வராதுன்னு தெரியும். எதுக்கு இதெல்லாம்? இல்ல முடியல இன்னும் லேசனா வர. அவர் பாடவே இல்ல. யாருக்குங்க இல்ல வலி அக்கம் பக்கம் நான் கவனிக்கலாம். இந்த வேறுமை விடாதா, ஒரு சிறகு விடாதா, சிறு பறவையலாதா, அது கனவை தொடாதா, இந்த ஏக்கங்கள் எல்லாம் வீணா, மனம் பயணம் செல்லோ எங்கோ, ஓய்வெடுக்கும் நிழல் இன்போ, நெஜ போராட்டம் மட்டும் தானா,
வாழ்வா வழியே சூப்பர் பண்ணி. ஓகே சும்மா தான் கலைச்சேன், நீங்க தான் குருநாதர். எல்லாம் இன்ஸ்பயர் தான், காப்பியே கிடையாது. நம்மளே இப்போ இன்ஸ்பயர் தான். ஓகேங்களா? நல்லா தெரியும். இப்போ அதை தூக்கி வச்சுட்டு சரி ஓகே 2 நாள் தான், 2 நாள், 2 ரவுண்டு காட்டுறேன். புடிங்கிருப்ப போட ஜி பெயிண்டிங் போடுங்க. தேங்க்ஸ் ஜி. திங்கிள் யோ அங்க போறியா வாயில படுறா அது ஒரு புது மாடுலேஷன் ஜி. வாயோட வாயோட இதெல்லாம் தப்பா இருக்கு ஜி, நீங்க வாசிங்க. இப்போ 2 பேரும் நீ என்ன திட்டுவீங்க? ரைட் ஆள விடுறாங்க தாக்கேன்னு Siga moviendo la manta, movete matita, movete matita, movete matita, movete matita, movete matita. A ver, lo que me... சரி இதெல்லாம் விடுங்க. அத்தை வீடு என்ன பண்ணலாம்? நீங்க எதனா பண்ணுங்க, கால விடுங்க. என்ன பத்தா இல்லாம வண்டிய ஓட்டாத ஜி வேற மாதிரி இதே பண்ணலாம் ஜி. எது ஜி?